ஃப்ரெண்ட்ஸ் 2025 மெகா ஆக்ஷனுக்கான ரீட்டர்ன் ஆர்டிஎம் கார்டு அப்டேட்டை இன்றைக்கி பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வீரர்களை ரிட்டர்ன் பண்ணலாம், ஒவ்வொரு இன்னைக்கு எத்தனை ஆர்டிஎம் கார்டு பிசிசிஐ கொடுக்க போகிறாங்க, டிஜே பிராவோ ஏன் சிஎஸ்கேனிலிருந்து விலகுனாரு அப்படிங்கிற மேலும் பல கிரிக்கெட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் அணி எது, உங்களுடைய ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் யார் அப்படிங்கிற கருத்தை இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டை சேர்ந்த இளம் உள்ளூர் வீரரான முசீர் கான் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்ருக்காரு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த உள்ளூர் கிரிக்கெட் வீரர் மற்றும் இந்திய கிரிக்கெட் வீரர் சஃப்ராஸ் கானுடைய சகோதரரான முர்ஷித் கான் இன்னைக்கு சாலை விபத்தில் சிக்கி படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அவரும் அவர் தந்தையும் காரில் பயணிக்கும்போது கார் விபத்து ஏற்பட்டு தலைகீழாக கார் பிறண்டதுனால இளம் வீரர் முர்ஷித் கானுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு உடைந்து அதற்கான சிகிச்சையை தற்போது அவருக்கு மருத்துவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. முர்ஷித் கானுடைய முதுகு தண்டுவடம் உடைந்ததுனால அவர் நீண்ட காலம் கிரிக்கெட்டில் இருந்து விலகி இருக்க போறார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே சஃப்ராஸ் கான் இந்தியனுடைய முக்கிய வீரராக தற்போது வலம் வரார். அவருடைய தம்பியும் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாண்டு அடுத்தடுத்து இந்திய அணியில் இடம்பெறுவார்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த நிலையில் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் கடவுள் அருளோட அவர் கூடிய சீக்கிரமாக குணமாவார்னு ரசிகர்கள் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணியை சேர்ந்த தற்போதைய பவுலிங் கோச் டிஜே பிராவோ சிஎஸ்கே அணியிலிருந்து விலகி கேகேஆருடைய மென்டராக மாறியிருக்காரு. டிஜே பிராவோ 2 நாட்களுக்கு முன்பு அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் தான் கேகேஆர் அணி அவரை அந்த அணியுடைய மென்டராக ஆக்க டிஜே பிராவோ கிட்ட பேசி ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஸோ இதனால டிஜே பிராவோ சிஎஸ்கே அணியுடைய நெட் பவுலர் பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகி இருக்கிறதா அவரும் சிஎஸ்கே தரப்பும் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இது குறித்து டிஜே பிராவோ அளித்த வீடியோவில் கடந்த பல வருடமாக சிஎஸ்கே ரசிகர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டிய இடத்துல இருக்கேன், அதனால சிஎஸ்கேனிலிருந்து விலகி கேகேஆருடைய மென்டராக செயல்பட போகிறேன், இருந்தாலும் அங்கேயும் எனக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படிங்கிற மாதிரி டிஜே பிராவோ ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. மேலும் சிஎஸ்கேனுடைய பவுலிங் கோச் இடம் தற்போது காலியாக இருக்கிறதுனால பழைய பவுலிங் கோச்சான தமிழ்நாட்டு வீரர் லட்சுமணபதி பாலாஜி அப்படி இல்லைனா அல்பி மார்கன் போன்ற பவுலர்கள் சிஎஸ்கேனுடைய புதிய பவுலிங் கோச்சாக வர வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரமாக சிஎஸ்கே தரப்பிலிருந்து சிஎஸ்கேனுடைய புதிய பவுலிங் கோச் யார் அப்படிங்கிற அப்டேட்டை வெளியிட வாய்ப்பு இருக்குது. 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் ரீட்டர்ன் பண்ணக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை மெகா ஆக்ஷன் எப்படி நடக்க போகுது, ஆர்டிஎம் கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விதியை பிசிசி மற்றும் ஐபிஎல் நிர்வாகம் செப்டம்பர் தொடக்கத்தில் வெளியிடுவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் செப்டம்பர் இறுதியே வந்துருச்சு, இன்னும் இந்த அப்டேட்டை வெளியிடலை. ஆனால் தற்போது பிசிசிஐ ரீட்டன் மற்றும் ஆர்டிஎம் கார்டு அப்டேட்டை அனைத்து அணிக்கிட்டையும் சொல்லி ஒப்புதல் வாங்கியிருக்காங்களாம். இதனால் கூடிய விரைவாக பிசிசிஐ இந்த விதியை அமல்படுத்த போகிறாங்களாம். அதாவது ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் 5 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணலாம். ஆக்ஷனில் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு ஆர்டிஎம் கார்டு கொடுப்போம். அந்த ஆர்டிஎம் கார்டு மூலம் அந்த அணிக்கு இதற்கு முன்பு விளையாண்ட வீரரை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற புதிய ரூல்ஸை ஆக்ஷனுக்கு முன்பு பிசிசிஐ அறிவிக்க போகிறதா இன்றைக்கி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கு. இதன் மூலம் ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் 2024 ஆண்டு விளையாண்ட வீரர்களில் 5 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணலாம். ஒரு வீரரை ஆக்ஷனுக்கு போய் அவருடைய இறுதி தொகை வரையும் வெயிட் பண்ணி ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்கலாம் அப்படிங்கிற விதியை அமல்படுத்த போகிறாங்க. இதில் ரீட்டர்ன் பண்ணக்கூடிய 5 வீரர்களில் 3 இந்திய வீரர்கள், 2 வெளிநாட்டு வீரர்கள், அப்படி இல்லைனா 4 இந்திய வீரர்கள், 1 வெளிநாட்டு வீரர்களை ஒவ்வொரு அணியும் தேர்வு பண்ணலாம். ஆர்டிஎம் கார்டு மூலம் ஒரு வீரரை ஒவ்வொரு அணியும் வாங்கிக்கலாம். அவங்க இந்திய வீரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு வீரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரை வேணாலும் ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்கிக்கலாம். மூலம் ஒவ்வொரு அணியும் அந்த அணியில் 2024 ஆண்டு விளையாண்ட 5 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணிவிட்டு 1 வீரர்களை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்து 6 வீரர்களை பழையபடி செட் பண்ணலாம். ஸோ ஒரு தரமான 6 வீரர்களை ஒவ்வொரு அணியுமே ரீட்டர்ன் பண்ணி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்கி செட் பண்ணலாம். இந்த விதி சிஎஸ்கே, மும்பை, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், ஆர்ஆர் போன்ற அணிகளுக்கு சாதகமாக இருந்தாலும் லக்னோ, குஜராத், பஞ்சாப் போன்ற அணிகளுக்கு இது பாதகமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அணிகள் தான் 3-4 வீரர்களை மட்டும்தான் ரீட்டர்ன் பண்ணணும், ஆர்டிஎம் கார்டெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது அதிக அணிகள் 5-6 வீரர்களை ரீட்டர்ன் பண்ணணும், ஒரு ஆர்டிஎம் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பிசிசிஐக்கு கோரிக்கை வச்சதுனால இந்த முடிவை பிசிசிஐ எடுத்திருக்காங்க. மேலும் ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணிக்கும்
115லேருந்து 120 கோடி ரூபாயை பரிசு அமௌண்ட்டாக பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் அறிவிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இன்று அப்படி இல்லைன்னா நாளை நம்ம சொன்ன இந்த 5 ரீட்டன் ஒரு ஆர்டிஎம் கார்டு நியூஸை அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐ அறிவிக்க போகிறாங்க. ஸோ பிசிசிஐயோடைய இந்த ரீட்டன் ஆர்டிஎம் கார்டு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபேவரட் அணி எந்தெந்த வீரரை ரீட்டன் பண்ணணும், யார் ஆர்டிஎம் கார்டில் போய் எடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.